தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இவனும் குடிகார பையதான் போல இருக்கு, இவனும் கஞ்சா குடிக்கிறவன் தான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இவங்க பண்ணது. என்னன்னா விஜயினுடைய அரசியல் வருகை அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு. அப்ப விஜயை முளையிலேயே காலி பண்ணணும். இவர் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு போறாரு, விரைவில் அந்த கூட்டணியில் ஐக்கியமாக போறாரு அப்படிங்கிற அந்த தகவலை அதிமுக பாஜக காரர்கள் மட்டும் பரப்பல, திமுகவுடைய இணைய கூலிப்படையும் அதை ஒரு பெரிய அளவுல பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத சொல்றாரு. இது மூலமா தனக்கு கீழே இன்னொரு அணி வரணும் அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்றாரா? நிச்சயமாக நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் அரசியலுக்கு வந்தது தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்காருங்கிறது தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக வீராவசனம் பேசிக் கொண்டிருந்தாலும் இவர்கள் கேட்கிற சீட்டை அவங்க தரல அப்படின்னா விஜய் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு. இந்த மாதிரி அரசியல் நடத்துற கட்சி இல்லைன்றாரு திருமாவளவனுடைய பேச்செல்லாம் ரொம்ப சீரியஸாகவும் ஒரு கல்வெட்டு போல் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போதே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்பட்டது. விஜய் நேரடியாக ஸ்டாலினை போய் மீட் பண்ணிட்டு வராரு. பரந்தூர் மக்களோடு நான் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படின்னா அது போராட்டம், புரியுதா இல்லையா? நான் உங்களை சந்திச்சு மனு கொடுப்பேன் அப்படின்னா அது ஒரு அரசியல் நாடகம். 5 வருட காலத்தில் இவருடைய செயல்பாடுகள் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக இவர் இறங்கி போராடும் போது மக்களுக்கே இவர் மீது நம்பிக்கை ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயனுடைய வெற்றி என்பது 31 வேண்டுமானால் சாத்தியமாகும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த ஆண்டுடைய முதல் செயற்குழு கூட்டம் அப்படின்றது நடைபெற்று முடிஞ்சு. அதில் விஜய் அவர்கள் பேசுகிறப்ப பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயோட நேற்றைய பேச்சு சார், அதை நம்ம டீகோட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா அவர் என்னென்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ், அமித்ஷாவோட பேட்டியாகட்டும், நைனா நாகேந்திரோட ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாமே விஜய் இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்றதுல அவங்க ஒரு மாதிரி ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் விஜய் உடச்சிட்டாரா? நிச்சயமா. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷாவுடைய பேச்சு, நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு, அதெல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்களும் கூட விஜய் எங்க கூட்டணிக்கு வந்துருவாரு, வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு இந்த அதிமுக கூட்டணிக்கு ஒரு கூடுதல் பலம் தேவைப்படுது. அதுக்காக விஜயை இவங்க நம்ம பக்கம் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மை அது மட்டுமே கிடையாது. அது ஓரளவுக்கு உண்மை தான். அதே நேரம் அதை தாண்டி இவர்களுக்கு இன்னொரு நோக்கம் இருந்தது. என்னன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே விஜய் ஒரு பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த விமர்சனத்தை நானும் கூட வைத்திருக்கிறேன். என்ன காரணம்னா எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த விமர்சனத்தை விஜய் மேலே வச்சேன். அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டதால் நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டேன். ஆனால் என்னென்னா இன்றைக்கும் விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவுடைய பி டீமாக சித்தரிக்கிற போக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவார், வரணும் அப்படின்னு இவர்கள் போட்ட அந்த ஒவ்வொரு செய்தியுமே பார்த்தீங்கன்னா அது விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்தை காலி பண்ணுற ஒரு முயற்சி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோமே, அவன் மேலே எந்த குற்றச்சாட்டு விமர்சனமே நீங்கள் வைக்க முடியாது. ரொம்ப ஒரு ஜெம் பையன். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு தான் இவருன்னு ஒரு கஞ்சா குடிக்கையும் ஒரு குடிகாரனையும் கொண்டு போய் நீங்கள் அடையாளப்படுத்தினீங்க அப்படின்னா இப்போ சமூகம் என்ன நினைக்கும்? இவனும் குடிகார பையதான் போல இருக்கு, இவனும் கஞ்சா குடிக்கிறவன் தான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வேலையைத்தான் இவங்க பண்ணது. என்னன்னா விஜயினுடைய அரசியல் வருகை அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு. அப்ப விஜயை முளையிலேயே காலி பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இப்ப பாஜகங்கிறது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரோத அரசு தான், கட்சி தான் அது. அப்ப அவருடைய ஆள் அப்படின்னு நீங்க சொன்னா இவருடைய எதிர்காலத்தை நீங்க காலி பண்ண முடியும். இப்ப நான் சொல்றது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வேடிக்கையாகவும் ஒரு அதீத கற்பனையாகவும் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தையே சொல்றேன். கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் இவர் பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறது தான். அந்த குற்றச்சாட்டை மக்கள் நம்பியதனுடைய விளைவு தான்
கமல்ஹாசனுக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய இடம் கிடைக்கல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட இப்படி ஒரு நிலைமைக்கு விஜயை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக கூட இந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு போறாரு, விரைவில் அந்த கூட்டணியில் இவர் வந்து ஐக்கியமாக போறாரு அப்படிங்கிற அந்த தகவலை அதிமுக பாஜக காரர்கள் மட்டும் பரப்பல, திமுகவுடைய இணைய கூலிப்படையும் அதை வந்து ஒரு பெரிய அளவுல பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ நேற்றைய அந்த செயற்குழுவில் விஜய் பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சிட்டார். இன்னொன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், பல்வேறு நேர்காணல்களில் உங்களிடமும் கூட நான் தொடர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் வந்து தன்னுடைய கொள்கை எதிரியாக வந்து முன்னிறுத்தினது வந்து பாஜக. அதனால அவர் எந்த காலத்திலும் பாஜக கூட போக மாட்டாரா, அது அவருக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவுக்கு அது ஒரு தற்கொலை முடிவுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட விஜயினுடைய பேச்சு அப்படிங்கிறது அதைத்தான் நமக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயமாகட்டும், விஜய் மேலே ஒரு பாஜகவோட ஒரு பி டீம் அப்படின்ற அந்த சாயம் பூசப்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆனால் நேற்று பேசுகிறப்ப இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அண்ணா விமர்சிச்சுட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது, இங்கே பிளவாத சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இங்கே வேலை இல்லை, சந்தர்ப்பாத அரசியல் அப்படின்னு பாஜக கடுமையாக விமர்சிக்கிறது மூலியமா நான் பாஜகவை எதிர்க்கிற ஒரு ஆள் தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரா விஜய்? நிச்சயமா. அது மட்டும் இல்ல, எந்த காலத்திலும் இந்த பிளவுவாத சக்தியோட நான் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கு அது மட்டும் இல்ல, அதிமுக திமுக மாதிரி நான் வந்து குழஞ்சி கூனி குறுகியெல்லாம் நான் அவங்க கிட்ட போகமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னார். அதுவும் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான். என்னன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு, திமுக வந்து அதையே ஒரு பெரும் குற்றம் போல், ஒரு பெரிய பாவச் செயல் போல் வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்க. அது உண்மைதான், பாஜகவோட கூட்டணிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவச் செயல் தான், மாற்றம் இல்லை. ஆனா இந்த பாவத்தை கடந்த காலத்தில் திமுகவும் செய்திருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஆனா திமுக பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டு ஏதோ அதிமுக மட்டும்தான் பாஜகவோட கூட்டணி வச்சப்பாரு அதை பயங்கரமா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதைத்தான் இன்னைக்கு விஜய் வந்து சுட்டி காட்டுறாரு. இவங்களும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க, நாளைக்கு இவர்கள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாவேகா எந்த காலத்திலும் அப்படி ஒரு முயற்சியை வந்து பண்ணாது அப்படிங்கறது ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. விஜயோட இந்த மூவ் அப்படின்றது உங்களுடைய பார்வையில சரியான நகர்வு, தாவேகாக்கு சரியான நகர்வு. அதான் ஒரு தாமதமான நகர்வாக இருந்தாலும் ஒரு சரியான நகர்வா தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய நாடி நரம்புகளில் ஊடுருவிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை இவர் கையில் எடுத்ததுங்கிறது தாவேகாக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு என்பது சிறுபான்மையினர் வாக்குகளை மட்டுமே தேடித்தர்ற விஷயமா பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான எண்ணம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா சிறுபான்மையினர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் ரீதியாக பாஜகவோடு கடுமையாக வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு பிரிவு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரணமாக தமிழக மக்களே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. அதனால இந்த முடிவு என்பது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கையும் வாக்குகளையும் சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து அவரோட ஐடியாலஜி திமுக 2026 ஆட்சிக்கு வரக்கூடாது, அதிமுகவும் அதே நிலைப்பாட்டுனால தான் இந்த கூட்டணியால வீழ்த்த முடியாதுன்னு பாஜக அலைன்ஸ்குள்ள போறாங்க. விஜயும் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம்ல, ஏன் விஜய் வந்து இது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான பார்வைகளும் முன்வைக்கப்படுது. அதாவது விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அரசியலில் கிடைக்கிற வெற்றி மட்டுமே நோக்கம் கிடையாது, அதுதான் முக்கியமானது. அதுதான் நோக்கம் என்றால் இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இவரும் அதிமுக கூட்டணியில போய் திமுகவை வீழ்த்துவதற்கு தன்னாலான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்க முடியும். கட்சியை ஆரம்பிச்சு 2026 தேர்தல் அந்த அளவுக்கு பெரிய அளவு சோபிக்க அப்படின்னா அது கட்சிக்கு பின்னடைவு தானே சார்? இல்ல, அது ஒரு இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. இப்ப விஜயுடைய பலம் என்ன, செல்வாக்கு என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு கூட்டணிக்குள் போகும்போது உங்களால இனம் காண முடியாது. என்ன இப்ப பாருங்க, ஒரு கற்பனையா சொல்றேன், இப்ப அதிமுக கூட்டணியில தாவேகா போயிடுச்சு, தாவேகாக்கு ஏதோ சில இடங்கள் கிடைப்பதாக கூட நம்ம வைத்துக் கொள்வோம். ஆனா தாவேகாவுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்னங்கிறத யாரால தீர்மானிக்க முடியும்? பவன் கல்யாண் ஸ்டைல ஃபாலோ பண்ணலாம்ல? இல்ல, அது பண்ணலாம், அது வந்து அது ஒரு வகையான ரூட்டு தான். அதே நேரம் விஜய் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இப்ப நாம் தனித்து நிற்போம், நம்முடைய செல்வாக்கை வந்து நிரூபிப்போம். அது வந்து இந்த தேர்தலில் நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா 2031 தேர்தலில் வந்து அது நிச்சயமாக பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதுதான் காரணமா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து விஜய் பேசுறப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் தான் முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அப்படின்றத சொல்றாரு. இது மூலமா தனக்கு கீழே இன்னொரு அணி வரணும் அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்றாரா? நிச்சயமாகங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் அரசியலுக்கு வந்தது இன்னொரு கட்சியின் தலைவரை வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பார்க்கறது அல்ல, தான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருங்கிறது தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. விஜய் மட்டும் இல்ல, ஏற்கனவே அரசியலுக்கு வந்த விஜயகாந்தா இருக்கட்டும், மற்றவர் கமல்ஹாசனா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே ஏன் அரசியலுக்கு வர்றாங்க? இங்க இருக்கிற ஸ்டாலின் கூட கூட்டணி சேர்ந்து அவரை முதல்வராக்கணும், எடப்பாடி கூட்டணி சேர்ந்து அவரை முதல்வராக்கணும்னா வந்தாங்க.
தான் அந்த நாற்காலியில உட்காரணும் அப்படிங்கிறதுனால தான் விஜய்க்கும் அதுதான் நோக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பது தானே கரெக்டாக இருக்கும். இப்போ இங்க டிஸ்பியூட் வந்து விஜய் அதிமுக அலைன்ஸ்குள்ள போகாததுக்கு ஐடியாலஜி பாஜக அங்க இருக்கு அப்படின்ற ஐடியாலஜிக்காக போகலையா, இல்ல சிஎம் டிஸ்பியூட் வரும், யாரு சிஎம் கேண்டிடேட் டிஸ்பியூட் வரும் அப்படின்றதுக்காக போகலையா? அதாவது உங்களுக்கு தெரியும், தாவேகா ஆரம்பித்த சில நாட்களிலேயே இவங்க அதிமுக கூட்டணிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வர ஆரம்பிச்சது. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்குள்ள வரல. ஸோ அந்த கட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் நமக்கு செவி வழியாக கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இப்போ அதிமுக தருவதாக சொன்னதை விட இங்கே கூடுதலான இடங்கள் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துணை முதல்வர் என்பதை தாண்டி 2.5 வருடம் நான் முதலமைச்சர், 2.5 வருடம் நீங்க முதலமைச்சருங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் பேசப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. இதுல தான் வந்து அதிமுக உடன்பாடு இல்லாம அவங்க அந்த கூட்டணி அமையல. அதுக்கப்புறம் பாஜக உள்ள வந்துருச்சு. இப்ப பாஜக உள்ள வந்த பிறகு தாவேகா அதிமுகவோட எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்காதுன்னு நம்ம உறுதியா நம்பலாம். என்ன காரணம், பாஜக அது உள்ள வந்ததால் இவங்க வந்து அங்க நிச்சயமா போகமாட்டாங்க. ஸோ அதற்கு முன் நடந்த பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ விஜய் தலைமையில கூட்டணி அப்படின்றப்ப இங்க ஆல்ரெடி திமுக கூட்டணி ஒரு மாதிரி இன்டாக்டா இருக்காங்க. ஏடிஎம்கேவும் அந்த அளவுக்கு ஒரு அலைன்ஸ் வந்து உருவாக்கிடுவாங்க அப்படின்னா விஜய் பக்கத்துல யார் யார் சார் போகும், விஜய் பின்னாடி யார் போக வாய்ப்பு இருக்கு? 26 இல்ல இன்றைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா விஜய் பின்னால் வருவதுங்கிறது இந்த உதிரி கட்சிகள் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக வீராவசனம் பேசி கொண்டிருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர்கள் கேட்கிற சீட்டை அவங்க தரல அப்படின்னா அவர்கள் ஒருவேளை விஜய் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு. அரசியல் நடத்துற கட்சி இல்லைன்றாரு. இல்ல, நம்ம திருமாவளவனுடைய பேச்செல்லாம் ரொம்ப சீரியஸாகவும் ஒரு கல்வெட்டு போல் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் திருமாவளவன் என்னென்னவெல்லாம் பேசியிருக்கார் அப்படிங்கிறத நீங்க ஒரு பட்டியல் போட்டாலே அதில் இருக்கிற முரண்பாடுகளை நம்ம பார்க்க முடியும். காலையில ஒன்று சொல்லுவாரு, சாயந்தரம் ஒன்று சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நாட் ஒன்லி திருமாவளவன், பொதுவாகவே இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிற அந்த பேச்சை என்ன கருத்தை நம்ம வந்து ஒரு சத்திய வாக்கா எடுத்துக்க வேண்டிய அவசியம். இது விஜய்க்கும் பொருந்துன்றாங்க சார். இப்போ வந்து அதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலப்ப பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத சொன்னாங்க. ஆனா அதிமுக மறுபடியும் அந்த காலத்தின் தேவைக்கேற்ப கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜய் இப்படி சொல்றாரு, ஆனா தேர்தல் நெருங்குற சமயத்தில் அந்த அலையன்ஸ்குள்ள போயிடுவாருன்றாங்க. நிச்சயமாக அப்படி நடக்காது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அவருடைய முதல் அரசியல் மாநாட்டிலேயே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த பிளவுவாத சக்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது இந்திய அளவில் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கு பொருந்தும், தமிழ்நாடு அளவில் சொல்லணும்னா பாமகவுக்கு பொருந்தும். ஏன்னா இவர்கள் இருவருமே பிளவுவாத அரசியல் செய்கிறவங்க தான். அவங்க மதத்தை வச்சு பண்றாங்க, இவங்க ஜாதியை வச்சு பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட பிறகு நீங்க அதே கட்சியோட கூட்டணி அமைத்தால் தாவேகா வந்து மக்களுடைய நம்பகத்தன்மையை இழந்துடும். ஸோ அந்த தவறை விஜய் வந்து நிச்சயமாக செய்ய மாட்டார். அதே இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷய நெருக்கடி எல்லாம் அவங்க கிடையவே கிடையாது. திமுகவே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பை கருதி, நாட்டினுடைய நலனை கருதி நாங்கள் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அவங்க ஸ்டாண்டையே மாற்றிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்களுடைய அடிப்படை கொள்கையே அவர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பாஜகவோட போகமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த வெளிப்படையான கூட்டணி இல்லாமல் ஒரு மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியலுங்கிறதே ஒரு சாக்கடை, அங்கே என்ன மாதிரியான முடிவு வேணாலும் எடுக்கப்படலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டாண்ட்ல வந்து உறுதியா இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து விஜய் பேசுறப்ப இந்த பாஜகவான கடுமையா எதிர்க்கிற ஒரு ஆள் அப்படின்றத காட்டுறது மூலமா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இவர் ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரா? ஒருவேளை அங்க கேட்கிற சீட் கிடைக்கல அப்படின்னா விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்காரு அப்படின்றதுக்கான அந்த ஒரு கேட் ஓபன் பண்றாரா? நிச்சயமாக விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போதே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு புதிய வாசல் திறக்கப்பட்டுச்சு. அதாவது இவர் ஆஃபர் கொடுப்பதற்கு முன்பே அப்படி ஒரு சாய்ஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே நான் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு கூடுதலாக ஒரு சலுகையும் இவர் கொடுக்குறாரு. அப்போ நிச்சயமாக அங்கு உரிய மரியாதை, உரிய இடங்கள், உரிய நோட்டு கிடைக்காத பட்சம் நிச்சயமாக இவரை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து அடிநாதமா வச்சு அவங்க தான் அதில் அரசியல் பண்ணுவாங்க. பரந்தூர் பொறுத்த வரைக்கும் தாவேகா அவங்களுக்கான ஒரு களம் அப்படின்னு பாக்குறாங்களா? ஏன்னா நேற்று பேசுறப்ப நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுங்க முதல்வரே, அப்படி இல்லைன்னா நேரடியாக தலைமை செயலகத்திலே வந்து அவங்களை மீட் பண்ணுவாங்க மக்களோட அப்படின்லாம் பேசுறாரு. விஜய் வந்து நேரடியாக ஸ்டாலினை போய் மீட் பண்ணிடுவாரா? இல்லை, அது வந்து எனக்கு ஒரு சரியான பேச்சா எனக்கு தெரியல. விஜயனுடைய பேச்சு எப்படி இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பரந்தூரில் வந்து நீங்கள் சரியான நடவடிக்கை, அதாவது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நீங்கள் கைவிடலை அப்படின்னா, பரந்தூர் மக்களோடு நான் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படின்னா அது வந்து போராட்டம்.
ஓகே, புரியுதா இல்லையா? நான் வந்து உங்களை சந்திச்சு மனு கொடுப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் நாடகம். அப்படிதான் நான் பாக்குறேன். என்னன்னா மக்கள் அதிக விரும்பக்கூடிய விஜயும் தமிழக முதல்வரும் நேர்ல மீட் பண்றாங்க அப்படின்றது ஒரு இல்ல, அது ஒரு பரபரப்பு செய்தி தான். அப்ப நான் கேட்கறது, விஜய் வந்து எதை விரும்புறாரு? பரபரப்பு செய்தியை விரும்புறாரா, பரந்தூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறத விரும்புறாரு? பரந்தூர் மக்களுக்கான நியாயம் தான். அப்ப நியாயம் அப்படின்னா அது முதல்வருக்கு கோரிக்கை வைப்பது அல்ல. என்னன்னா முதல்வரில் தொடங்கி கவுன்சிலர் வரை பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மனுக்களை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதன் மீது எந்த நடவடிக்கையும் அது எடுக்கப்படுதா? மனு கொடுப்பவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த மனு கொடுப்பது அப்படிங்கிறதே ஒரு சம்பிரதாயமான விஷயமாக மாறி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதே விஷயத்த நீங்க ஏன் பண்ணணும்? நான் என்னன்னு கேட்டால் முற்றுகை இடுவேன், சட்டசபையை நடத்த விட மாட்டேன், தலைமைச் செயலகத்தை நான் ஸ்தம்பிக்க வைப்பேங்கிறது தான் உங்களுடைய போராட்டமா இருக்கணும். அதை விட்டு நான் பரந்தூர் மக்களோட நான் முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுப்பேன்னு நீங்க சொல்றீங்க. முதலமைச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மனுவை என்ன பண்ணுவீங்க? போஸ்ட் பாக்ஸ்லயே போட்டு போவீங்க. அப்ப அது அல்ல ஒரு போராட்ட வழிமுறை. அதனால இந்த விஷயத்தில் விஜயனுடைய அறிவிப்பு போது ஒரு சிறுபிள்ளைத்தனமா எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விஷயத்தை இவர் கையில் எடுப்பதும் கூட பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பரபரப்புக்காக தான் நான் பாக்குறேன். இந்த விவசாயிகள் கூட நிக்கணும், என்ன அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகக்கூடாது அப்படின்லாம் இவர் சொன்னாலும் உண்மையில் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். என்னன்னா அது ஒன்றிய அரசனுடைய ப்ராஜெக்ட். அது அவர்களுடைய ஏஜெண்டாக இங்க இருக்கிற மாநில அரசு அந்த நில எடுப்பு உட்பட பல்வேறு விஷயங்களை செய்ய போது கடைசியாக அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி அதானி கையெழுத்துக்கு கொடுக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கும் இதே விஜய் இன்னும் சில வருடங்கள் கழித்து அங்கே விமான நிலையம் கட்டப்பட்ட பிறகு அதே விமான நிலையத்திலிருந்து ஒரு வெளிநாட்டுக்கு பறந்து போறதை நம்ம பார்க்கத்தான் போறோம். அது விஜய்க்கும் தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தன்னுடைய அரசியல் பரபரப்புக்காக அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இவருக்கு உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை இருந்திருந்தால் டெல்டாவில் நடக்கிற இதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர் குரல் கொடுத்திருக்க முடியும். கொடுக்கவே இல்லை. நீங்க பேசுறப்ப வந்து சொல்லியிருந்தீங்க விஜயோட இலக்கு வந்து பெரிய இலக்கு 2026 வந்து அவர் தனித்து தான் களமிறங்க போறாருன்றது சொன்னாலும் கூட அவரோட இலக்கு பெருசு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப 26ல விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? விஜயோட இந்த தனித்து போட்டி அப்படின்றது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக வாய்ப்பு சார்? அதாவது விஜய் வந்து தனித்து நிற்பது திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக தெரிந்தாலும் இன்னொன்று விஜயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா அது அவருக்கே சாதகமான விஷயம் தான். என்னன்னா தனித்து நிற்பதின் மூலம் தன்னுடைய வாக்கு வங்கியை காட்ட முடியும். அதற்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாக்குகளுமே அது அவர்களுடைய வாக்குகளாக ஒரு அடையாளத்தை பெறும். ஏன்னா அப்படி நிரூபிக்கும் பட்சம் அடுத்தடுத்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல தாவேகா தொண்டர்களுக்கே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதனால 26ல் ஒருவேளை விஜய் நினைக்கிற வெற்றி அவருக்கு கிடைக்கல அப்படின்னா என்னை பொறுத்தவரை அது விஜய்க்கு தோல்வி கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு பயிற்சி பற்றையா வேணா நம்ம பாத்துட முடியுமா? இப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வர முடியாம இருந்துச்சு. பட் ஆனா திமுகவோட அந்த கேடர்ஸ் அப்படின்றது கிராமந்தோறும் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த கட்டமைப்பு விஜய்க்கு இருக்கா? இப்ப 2026ல விஜயால ஆட்சிக்கு வர முடியல, எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னா 31 வரைக்கும் இங்க பொலிட்டிக்கல்ல சர்வைவல் ஆகிறதுக்கான கட்டமைப்பு விஜய்கிட்ட இருக்கா? இல்ல, அது ஒரு சிக்கலான ஒரு கேள்விதான். இன்னொன்னு வந்து சினிமாவை மறந்து விட்டு சினிமாவை துறந்து விட்டு இவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இங்கே வந்து இந்த 2026 வெற்றி கிடைக்கல அப்படின்னா அடுத்த 5 வருஷம் வந்து அதை சர்வைவல் பண்ணுறது மிக கஷ்டம். அதில் மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த தொண்டர்களே கூட சோர்ந்து போவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் அதை விஜய் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருங்கிறது தெரியல. ஆனால் யதார்த்தம்ங்கிறது இதுதானே. ஏன்னா நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க 2026ல். இப்போ உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் அடுத்த 5 வருஷத்தை வந்து ஒரு சிரமத்தோட தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இதை தாண்டிட்டாரு அப்படின்னா 2031ல் விஜய் ஒரு முக்கியமான நிச்சயமா. ஏன்னா இந்த 5 வருஷத்தை அவர் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த அரசியல் குறித்த ஒரு புரிதலும் பக்குவமும் ஏற்பட்டிருக்கும். அப்போ 2031 தேர்தலை எதிர்கொள்வதுங்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5 வருட காலத்தில் இவருடைய செயல்பாடுகள் இப்போ பரந்தூருக்காக குரல் கொடுப்பது போல் பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக இவர் இறங்கி போராடும் போது மக்களுக்கே இவர் மீது நம்பிக்கை ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயனுடைய வெற்றி என்பது 31ல் வேண்டுமானால் சாத்தியமாகும். ஆனா 31ல் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பாரு. நிச்சயமா, அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று 31ல் தமிழக அரசியல் கிழமை வேற மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும். அன்னைக்கு வந்து அவரு எதிரிகளை வெல்வது வந்து அவருக்கு ஒரு எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நீங்க பேசுறப்ப சொன்னீங்க விஜயோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம் இந்த 5 வருடம் வந்து 2026 ஆகட்டும் அதற்கப்புறமும் அப்படின்னு. இவர் வந்து செப்டம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட்ல 2வது மாநில மாநாடு அப்படின்லாம் பேசுறாரு. இது
தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கான ஒரு மைலேஜ் கொடுக்கும் சார்? இல்லை நிச்சயமா அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா இப்போ விஜய் வந்து பனையூரில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாரு, பனையூர் பண்ணையாருங்கிற ஒரு பட்ட பெயரே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சமூக ஊடகங்களில் பரவப்படுகிற கருத்து ஒரு கருத்தை உருவாக்கி அதை மக்கள் மண்டையில் வந்து ஒரு திணிக்கிற முயற்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மக்கள் வந்து ஆமா இல்லை அப்படின்னு நினச்சா அது விஜய்க்கு சிக்கல் தான். அப்போ அதை மாற்றுவதற்கான ஒரு விஷயமா இன்றைக்கு மக்களை தேடி இவர் போறாரு. அது வந்து நிச்சயமாக தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்கீமை தமிழக முதலமைச்சர் திமுகவும் அதை வந்து இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தொகுதியில் வந்து 200 - 300 வாக்காளர்களை புதுசாக சேர்க்கணும் அப்படின்றது திமுகவோட டார்கெட்டாக இருக்கு. ஜூலை 7 எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை பண்றாரு. இப்போ விஜயும் இறங்குறாரு அப்படின்றப்ப 3 பேருமே களத்துக்கு போவாங்க. அப்போ மக்களோட அட்டென்ஷன் அப்படின்றது யார் பக்கம் சார்? இல்லை அது சொல்ல முடியாது. மக்கள் வந்து வாக்குப்பதிவு நடக்கிறப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். எல்லாத்துக்குமே இப்போ ஆளுங்கட்சி இத்தனை இந்த 5 வருட காலத்தில் இவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்டதுங்கிறத மக்களுக்கு வந்து ஒரு மதிப்பீடு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் மக்களுடைய முடிவுங்கிறதே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகலாம், ஆனால் அது ஒரு விழலுக்கு இறைத்த நீராக தான் மாறும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்து விட்டு நீங்கள் மக்களை போய் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவர்களுக்கு எந்த பலனையும் தராது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா நடிகர், ஏன்னா அந்த பிம்பம் வந்து பெரிய அளவில் இருக்குது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதையும் நல்ல அபிப்பிராயமும் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த மக்களை தேடி போகும்போது அது இன்னும் பெரிய அளவில் பில்டப் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரை மக்களை தேடி இந்த 3 பேர் செல்வதில் யாருக்குடா பெரிய மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா விஜய்க்கு தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி மீது பலருக்கும் அதிருப்தி இருப்பதால் அந்த இது வந்து ஒரு பெரிய பலனை திமுகவுக்கு கொடுக்காது. இன்னும் நேற்று பேசுறப்ப இன்னொரு விஷயத்தையும் அடிஷனலா அவர் சொல்றாரு சார். ஒரு வீட்டில இருந்து ஒருத்தர் நம்ம இதுக்கு வரணும், ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பேர் வரணும் அப்படின்றதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தால ஒரு பிளானா வந்து இருக்கு. இதை வந்து செஞ்சிட முடியுமா? அந்த ஒரு குறுகிய காலம் ஒரு 8-9 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. இல்ல அது முடியுமா என்பதை தாண்டி அவர்களுடைய இலக்காக அதை வச்சிருக்காங்க. பட் அதே நேரம் அதுல சில நெருடல்களும் இருக்கு. ஒரு தெருவுக்கு 2 நிர்வாகிகள் அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு தெருவில் 2 நிர்வாகிகள் அப்படிங்கிறது ஒரு உரையில் 2 கத்தி இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இந்த பாலிடிக்ஸே வந்து அந்த கட்சியை காலி பண்ணிடும். அதிகபட்சமாக ஒரு தெருவுக்கு ஒரு நிர்வாகி, ஸோ அந்த ஒரு வார்டுக்கு ஒரு நிர்வாகி, அதுதான் நடைமுறையில் சாத்தியமாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் அவர்களுடைய இலக்கு அது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு உள்ள நிலவரம் என்ன அப்படின்னா இவர்கள் கட்சிக்காரர்களாக இல்லை என்றாலும் நீங்கள் ஒரு குடும்பத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பெண்கள் இருக்காங்கன்னா அதில் 2 பெண்கள் நிச்சயமாக விஜயினுடைய அபிமானிகளாக இருக்காங்க. நிச்சயமா விஜய்க்கு வந்து ஒரு குடும்பத்தில் 2 வாக்குகளாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. பட் அவங்க தாவேகாவை சேர்ந்தவர்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. விஜய்க்காக ஓட்டு போடுவதற்கு தாய் குலங்கள் வந்து தயாராக இருக்காங்க. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறும். ஓகே, 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 4 கார்னர் ஃபைட் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாமா சார்? திமுக, ஏடிஎம்கே அலையன்ஸ், சீமான், விஜய் இப்படி எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா. ஏன்னா இப்போ உள்ள சூழலை வச்சு பார்க்கும்போது ஒரு 4 முனை போட்டிங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கு. இல்லை அதான் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படிதான் அது நடக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சீமானே பார்த்தீங்கன்னா அவர் குறித்தெல்லாம் சில தகவல்கள்லாம் வருது. அவர் வந்து தனித்து நிற்பதும் கூட திமுகவுக்கு ஃபேவர் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியாக அப்படி நடக்குதுங்கிற மாதிரியான பேசுறாரு சார். விஜய் வந்து திமுகவோட ஏ டீம், பி டீம் கூட இல்ல, ஏ டீம் அப்படின்றது. அப்படி பாத்தீங்கன்னா தனித்து நிற்கிற சீமானும் கூட திமுகவுடைய பி டீமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் ஒரு லாஜிக் கேட்கிறேன். இப்ப நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்குள் போகாம தனித்து நின்று திமுக வந்து கடுமையா விமர்சனம் பண்ணும்போது இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் கன்சாலிடேட்டா வந்து அதிமுகவுக்கு போகாம இப்ப சீமானுக்கும் போகும்ல. ஏன்னா அப்ப திமுக வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் கருவியாக சீமான் பயன்படும் போது அப்போ திமுகவுடைய கரிசனம் இந்த பார்வை வந்து சீமான் மீது திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்படி நம்ம யோசிக்கலாம். ஓகே, என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்